அதாவது முன்னாடியெல்லாம் கண் சிவந்தா தாய்ப்பாலை வந்து அதில் போடுவாங்க. ஏன்னா தாய்ப்பால் வந்து எல்லா இன்ஃபெக்ஷன் எதிர்ப்பு சக்திகளும் அந்த பாலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்ம உடம்புல வர போலீஸ்காரன் தான் ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனுங்கிற திருடன் உள்ளே வரும்போது இந்த ஆன்டிபாடிஸுங்கிறத நம்ம உடம்பு போட்டு தான் அந்த திருடனோட சண்டை போடும். ஸோ தாய்ப்பாலில் அம்மாவோட உடம்புல இருந்து வர இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆன்டிபாடிஸுங்கிறது நிறைய இருக்கும். அதனால கண் வீங்கும் பொழுது தாய்ப்பாலை விடுறது அப்படிங்கிறது தான் பழங்கால நம்ம மக்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நிறைய சயின்டிஃபிக் வேஸ் வந்துருச்சு. ஸோ கண் வீக்கம் இருக்குது, குழந்தைக்கு கண் செவந்திருக்கு அப்படின்னா முதல்ல அந்த கண்ணில் என்ன இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் அந்த அம்மா காட்டணும். ஏன்னா கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஈஸியாக மூளைக்கு பரவிடுற வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த காலம் மாதிரி நம்ம தாய்ப்பாலெல்லாம் விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா மூளைக்கு எப்போ பரவுதுன்னு தெரியாது. இப்போ மூளைக்காய்ச்சல்லாம் வரும்போது ரொம்ப சங்கடமாயிடும். அதனால நம்ம கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. முன்ன காலத்தில் பெரியவங்க பண்ணதுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது. பட் இப்போ நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும். அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ராப்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் டாக்டர் அனிதா, இணை பேராசிரியர் தாய் சேய் நல மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் நல பிரிவில் பச்சிளம் குழந்தைகள் டாக்டராக இருக்கேன்.